Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு டே 4 நம்ம வந்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த பாடம் பார்த்தோம்னா வேதாகமத்தை நம்பலாமா சொல்கிற டாப்பிக்கில் மொத்தம் 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமம் எப்படி இசைவாக இருக்குது, ஓகே, ஒன்றுக்கு பின் முரண்பாடு இல்லாமல் இருக்குது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், நேர்த்தியும் நேர்மையும் சொல்லி பார்த்தோம். ஓகே, உண்மைத்துவமாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 3வது பாயிண்ட்டு அறிவியல் படி வேதாகம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் 4வது பாயிண்ட்டை நம்ம தீர்க்கதரிசனம் பார்த்தோம். தீர்க்கதரிசனம் நம்ம ஏன் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு பெரிய டாப்பிக்கை நம்ம பார்த்தோன்னா, தேவன் அவரே சாட்சி கொடுக்குறாரு. என்னதுன்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல், இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு தேவன் என்னை போல சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போது தீர்க்கதரிசனத்தில் நம்ம என்னென்ன காரியங்கள் பார்த்தோன்னா, இஸ்ரேல் மக்கள் கூட்டி சேர்க்கப்படுறதா இருக்கட்டும், கிபி 70 அவங்க அழிஞ்சதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாத பிறகு பாபிலோனிய தேசம் அது வந்து அழிக்கப்படுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம செக் பண்ணியே நம்ம வந்து காமிச்சேன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசி டாபிக் இது, கிளாஸ் 1. இதுதான் கிளாஸ் பாடம் 1. அதுக்கான கடைசி டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுக்குலத்தின் எதிர்காலம். ஓகே, இப்போ தீர்க்கதரிசனம் தான் இதுவும். இப்போ தீர்க்கதரிசனத்திலே நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் மனுக்குலத்திற்கு வைத்திருக்கிற எதிர்காலம் என்னது. ஏன்னா நம்ம ஆரம்ப கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த மாதிரி உலகத்தில் இவ்வளோ தீமைகள் இருக்கு, இவ்வளோ பாடுகள் இருக்கு, இந்த பாடுகள்லேருந்து எப்படி தேவன் வந்து நம்மளை விடுவிக்கிறாரு சொல்லி நம்ம வந்து ஒரு கேள்வி இருந்தது. ஓகே, பார்த்தோன்னா வந்து உலகத்தில் தீமைகள் பார்த்தீங்கன்னா யுத்தங்கள், அப்புறம் தீவிரவாதம், இயற்கை சீற்றம், அப்புறம் பசி பட்டினி, அப்புறம் கொள்ளை, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் ரோட்டில் போகிறவங்க கிட்ட கேட்டால் நன்மை இருக்கா தீமை இருக்கா கேட்டால் தீமை தான் இருக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எல்லாருமே வந்து பிறக்கிற குழந்தையா முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்மளோட காலம் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தீமை இருந்ததுன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக என்ன ஆகுது, உலகம் வந்து தீமை நோக்கி தான் போகுது. உடல் பலவீனம், பாடுகள், கஷ்டங்கள்ல தான் வந்து இருக்கப்போது சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்க கேள்வி என்னதுன்னா, ஏன் தேவன் அவர் தான் வந்து தகப்பனா இருக்காரு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு அப்பா இருக்காருன்னா, இல்லைன்னா ஒரு அம்மா இருக்காங்கன்னா, அவங்க பசங்களை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க, இந்த தீமையெல்லாம் வரக்கூடாது சொல்லி நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் ஏன் தடுக்கல சொல்ற கேள்வி தான் நம்ம ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? இந்த கேள்வி தான் யார் வச்சிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் வந்து கேட்குறாங்க. கடவுள் சொல்லி இருந்தாருன்னா நம்மள ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் வைக்கிறாரு, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பார்த்தோம்னா, கண்டிப்பாக கடவுளை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கல சொல்லி நம்ம வசனங்கள் பார்த்தோம். ஓகேவா? ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அன்புள்ளவர், நீதியுள்ளவர், நியாயமுள்ளவர் சொல்லி போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அவர் காப்பாற்ற முடியல சொல்கிற காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு மதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக சொல்ல முடியல. ஏன் உலகத்தில் இவ்வளோ தீமை இருக்குது, ஏன் உலகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சொல்லிட்டு எந்த ஒரு மதத்துலையும், ஈவன் கிறிஸ்டியானிட்டியில் கூட என்ன பண்ண முடியல, பாஸ்டர்ஸாக இருக்கட்டும், போதகராக இருக்கட்டும், யாருமே சொல்ல முடியல. அப்போ நம்ம இது வரைக்கும் புரிஞ்சிருக்கிற விஷயம் தான் என்ன இருக்குது, தப்பாவாக இருக்குது சொல்லி நம்ம அந்த ஒரு பாயிண்ட் கடைசியாக பார்த்தோம். அப்போது தேவனை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா நம்ம 4 செக் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 4 பாயிண்ட்ஸு. அதுதான் நம்ம வந்து வேதாகம் இசைவாக இருக்கா, இல்லைனா வந்து வேதாகம் மட்டும் கிடையாது, எந்த புத்தகமும் மத புத்தகமும் அது வந்து ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இல்லாமல் இருக்கா, ஓகே, அது வந்து உண்மைத்துவமாக இருக்கா, நேர்மையாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அது வந்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து நிறைவேறியிருக்கா, இல்லைனா வந்து அது உலகத்தின் அந்த இதற்கு பார்த்தீங்களா சயின்டிஃபிக் அக்யூரசி, ஓகே, அறிவியலோடு அது ஒத்துப்போதா சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேதாகம் வந்து ஆமாம் இது தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம், இதை நம்பலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓகே. அப்போ இதில் வந்து இன்னொன்று விஷயம் போட்டிருக்கு, தேவன் வந்து இந்த பூமியை இந்த தீமையின் வழியிலே விட்டுற போகிறது கிடையாது. ஓகே, மக்கள் கஷ்டப்பட்டு சொல்லி விடல, தேவன் வந்து இது காப்பாற்றுறதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காராம். அந்த திட்டம் தான் என்னதுன்னா மனுக்குலத்தின் எதிர்காலம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட். தேவன் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாராம். அது தீர்க்கதரிசனத்திலே தேவன் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம தீர்க்கதரிசனத்தில் தேவன் இனி வரும் காரியங்களை வந்து செய்ய போகிறோம் சொன்னதை செஞ்சார் சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற அறிவிப்பிற்குமே என்னவா இருக்குது, தீர்க்கதரிசனத்தின் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகே, இங்கும் அங்கும் போய் ஆராய்வார்கள்,
அறிவும் பெருகி போகும். இது முடிவு காலத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல இப்ப பார்க்க போற வசனங்களும் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசன வசனங்கள். ஏன்னா இது நிச்சயமா என்ன ஆகும்? நிறைவேற ஒரு காரியமா இருக்கு. அப்போ தேவன் என்ன பண்ண போறாரு சொல்லி பார்க்கலாம். இது இயேசு கிறிஸ்து வந்து இந்த ராஜ்யத்தை பத்தி சொன்னார். அது வேணா படிக்கலாம். மத்தேயு 4:17. மத்தேயு 4:17. நான் இங்கிலீஷ்ல நான் காமிக்கிறேன். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்க என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று பிரசங்கிக்க தொடங்கினார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர், ஜீசஸ் பிகன் டு ப்ரீச். ஓகே, இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க தொடங்கினதே எப்படி பிரசங்கிக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் ராஜ்யம் வரப்போகுது, தயாரா இருங்க சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடப்போகுது சொல்லிட்டு. தேவன் ராஜ்யம்னா என்னது? அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இன்னும் சில வசனங்கள் பார்த்துக்கலாம். படிங்க. மார்க்கு 1:15. மார்க்கு 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஓகேவா? காலம் நிறைவேறிற்று, டைம் வந்துருச்சு, தேவன் ராஜ்யம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட போகுது. ஓகே, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க சொல்லி பிரசங்கம் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல இன்னொன்று வசனம் கூட படிக்கலாம். லூக்கா 10:9. வசனம். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். என்ன பண்றாரு? அவர் பிணியாடிகளை சொஸ்தமாக்கி, தேவன் ராஜ்யம் வந்திருக்கு, உங்க சமீபமா இருக்கு சொல்லி சீஷர்கள் அனுப்புறாராம். இங்க பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்கள 72 பேரை அனுப்புறாரு. சில பைபிள்ல 70ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அது 70 இல்ல 72 சொல்லி பார்க்குறோம். 70 இல்லை 72 மெம்பர்ஸ் சொல்லி பார்க்குறோம். அவங்கள அனுப்புறாரு. அனுப்பிச்சு சுவிசேஷத்தை தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு சொல்லி எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ராஜ்யம் சொல்றது என்னது? இப்போ நேபுகாத்நேசர் கண்ட கனவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? அது கூட நம்ம வந்து பார்க்கலாம். எங்கன்னா தானியல் 2ஆம் அதிகாரம். இது நம்ம இன்னைக்கு நம்ம இதை தான் தியானிக்க போறோம். ஓகேவா? இதுல நம்ம பார்த்தோன்னா நேபுகாத்நேசர் வந்து ஒரு கனவு கண்டுவார். அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை பத்தின ஒரு கனவு. ஓகேவா? அது கனவு கண்ட பிறகு அந்த கனவுக்கான மீனிங், அது எதுக்காக இந்த கனவு வந்துச்சு சொல்லி எனக்கு யாராவது விளக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இவர் ராஜா, இவர் அவர் கீழே இருக்கிற மந்திரிக்கிட்டேயோ அதே நேரத்தில் அங்க இருந்த பயங்கர ஞானவான்கள்கிட்டயோ இல்லைன்னா வந்து அந்த யாரு சார்சரஸ், என்சாண்டர்ஸ், மேஜிஷியன்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லிட்டு என்னதுன்னா ஞானிகள், வேத சாஸ்திரிகள், அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து கேட்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுக்கான அர்த்தம் என்ன சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றாருன்னா, அந்த கனவை அவர் வந்து என்ன பண்ணல, அவங்க கிட்ட சொல்லல. நீனே வந்து கனவை, நான் என்ன கனவு கண்டேன்னு சொல்லி நீ சொல்லணும். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணணும், அந்த கனவுக்காக அர்த்தத்தை சொல்லணும் சொல்லி சொல்றாரு. வேணா படிக்கலாம். தானியல் 2ஆம் அதிகாரம் 1 பாருங்க. நேபுகாத்நேசர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேசர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக,
ம். என்னிடத்தில் பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடு எருக்களமாக்கப்படும். சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் தெரிவிக்கிறவர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். ஓகே. அப்ப ராஜா பாருங்க என்ன சொல்றாரு, நான் சொப்பனத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் என்ன சொப்பனம் கண்டேன் சொல்றத நீ சொல்லணும், சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் என்ன பண்ணணும், நீ எனக்கு வந்து விளக்கணும் சொல்லி சொல்றாரு. யார்கிட்ட? அவங்க கீழே இருக்கிற மந்திரி கிட்ட. இவரே ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தாருன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவரா இல்லைன்னா வந்து ஒரு ஆஹ், ராஜா வீட்டுல வேலை செய்யற ஒரு சோல்ஜரா, ஓகே, ஒரு சிப்பாயா இருந்தாருன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சிருந்தாங்கன்னா லூசுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பைத்தியக்காரன்பா எப்படி கேட்குறான் பாரு. ஃபர்ஸ்ட் அவன் சொல்ல மாட்டானா, சொல்லாமே நம்மளே அந்த கனவை வந்து சொல்லணுமா. ஆனா அப்படி சொல்லிட்டு இங்க இருக்கிற வேதப்பாரர்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க அவரை போட்டு, அந்த ஆளை போட்டு. ஆனா இங்க ராஜாவா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. என்ன பண்றாரு, ராஜாவே இப்படி கேட்கிறாரு, என்னதுன்னா நான் சொப்பனத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ தான் என்ன பண்ணணும், சொப்பனம் நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லி நீனே அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும். பாத்தீங்கன்னா ராஜா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, இது யாராலவே செய்ய முடியாது. ஓகேவா, அதுதான் படிங்க 7வது வசனம். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ம். ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்லுவாராக, ம். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். நீங்க சொப்பனம் சொல்லுங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படி சொல்லி சொல்லி கேக்குறாங்க. ஆனா ராஜா மைண்ட்ல என்ன இருக்குன்னா, நான் சொப்பனத்தை சொன்னேன்னா நீ என்ன அர்த்தம் வேணா நீ சொல்லுவ, அதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் சொல்லி மாத்தி மாத்தி சொல்லுவ நீ. ஓகேவா, நீ எனக்கு அது கரெக்டா தான் சொல்ற சொல்லி எனக்கு தெரியாது. அதனால தான் நான் என்ன கேக்குறேன்னா, சொப்பனத்தை நீ சொல்லு, அப்பதான் நீ சொல்ற வார்த்தை வந்து கரெக்டா இருக்கும் சொல்லி நான் நம்ப முடியும் சொல்லி அவர் என்ன பண்றாரு, ராஜா பயங்கர இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு கேட்கிறாரு சொல்லி பாக்குறோம். வேணா படிங்க 9ஆம் வசனம். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். ம். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவியாமல் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ம். ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், ம். அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றார். அப்பதான் நீங்க வந்து சொப்பனம் கரெக்டா சொல்றீங்களா இல்லையா சொல்லி நான் அறிந்து கொள்வேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அப்ப இங்க கல்தையர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஞானிகள் அவங்கள என்ன சொல்றாங்க சொல்லி பாருங்க, படிங்க 10. கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ம். ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிகளிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயனிடத்திலாவது கேட்டதும் இல்லை. என்ன சொல்றாங்க, ராஜா நீ ஒரு முட்டாள் சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி வேற எந்த நாட்டிலயும் எந்த ராஜாவும் என்ன பண்ணது இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டது கிடையாது. நீ அப்படி இல்லாத ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க சொல்லி சொல்றாரு. 11ஆவது வசனம் படிங்க அப்படியே. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. ம். மாசமா அருமை சொல்லி போட்டிருக்கு, ஆனா ஆக்சுவலா என்ன போட்டிருக்குன்னா இட் இஸ் டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமானது, இது யாராலவே முடியாது, மாசத்துல இருக்கிற எந்த மனுஷனாலும் முடியாது. ஒன்லி தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த கனவை வெளிப்படுத்தின தேவன் மட்டும் தான் என்ன பண்ணும், வெளிப்படுத்தணும் சொல்லி சொல்றாரு. படிங்க. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். யாருமே கிடையாது உங்க கனவை வந்து சொல்லி அதுக்கான மீனிங் சொல்றது சொல்லிட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் ராஜா என்ன ஆயிடுச்சு, பயங்கர இது கோவம். நிமித்தம் ராஜா ம். மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஓகே, இத வந்து யார் கேள்விப்படுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா தானியேல் கேள்விப்படுறாரு. தானியேல் வந்து பாத்தீங்கன்னா யூதா இஸ்ரேல்ல இருந்து அடிமையா கொண்டு போகப்பட்ட ஒரு ஆள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, எங்கன்னா ராஜ சமூகத்துல வந்து அவங்கள வந்து வச்சிருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்ப அவர் கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குது சொல்லி அவங்க அவங்க மக்கள் கிட்ட கேக்குறாங்க. வேணா படிங்க 14. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாக பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். ஓகே, அந்த கமாண்டர் அவங்க கிட்ட வந்து கேக்குறாரு, ஏன் வந்து இந்த
கட்டளை வந்து பிறந்தது, எல்லா ஞானிகளையும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு நீ ராஜா ஏன் இந்த மாதிரி சொல்றாரு சொல்லி உடனே புரியல. ஏன்னா தானியேல் சொல்றவர் வந்து ரொம்ப சின்ன பையன். ஓகே, அப்பதான் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, எங்க எருசலேம்ல இருந்து, எருசலேம் இஸ்ரேல்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பையனா இருக்க சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆரியாத் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரிதான் ராஜா ஒரு கனவு கண்டாரு, அந்த கனவையும் அதே நேரத்துல அதோடைய அர்த்தத்தையும் வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து இவங்களால முடியல, இவங்க வந்து அது எப்படி முடியும், யாராலும் முடியாது சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே தானியேல் என்ன பண்றாருன்னா, என்னைய ராஜா கிட்ட கூட்டு போங்க சொல்லி கேட்கிறாரு. படிங்க அப்படியே. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் சொப்பனத்தை சொல்றேன், அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவே, அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். ஓகே, அவங்க தோழர்களோட கூட தேவனிடத்துல வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க. தேவனே, இந்த அர்த்தத்தை எங்களுக்கு வந்து சொல்லும்படிக்கு, எங்களுக்கு புரியும்படிக்கு எங்களுக்கு எல்லாம் அந்த கனவை வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அதே நேரத்துல அந்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்துங்க சொல்லி தேவனிடத்தில் வேண்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா, நைட் நேரத்துல அவங்க அந்த விஷனை வந்து, அந்த தரிசனத்தை வந்து தானியேலுக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். அதான் படிங்க அடுத்தது. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அவர் ஸ்தோத்தரித்து என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க அப்படியே. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோதரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஓகே, இந்த மாதிரி அவர் தேவன் வந்து வெளிப்படுத்தினதால தேவனை வந்து நன்றி செலுத்துற சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் காலையில தானியேல் வந்து அந்த அதிபதி கிட்ட சொல்லிட்டு என்னைய வந்து ராஜா கிட்ட கூட்டு போங்க சொல்லி சொல்றாரு. அதே வழி அந்த அதிபதி பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட கூட்டு போறாரு. கூட்டு போயிட்ட பிறகு வேணா அந்த வசனம் படிங்க, 25 படிங்க, 25. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போனான். சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்சாசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனங்களையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். கேட்டதுக்கு தானியேல் என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனால முடியாது, ஆனா வானத்துல இருக்கிற தேவன் வந்து என்ன பண்ணாரு, எனக்கு அதை வெளிப்படுத்தினாரு, அதான் ராஜா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் சொல்லி தானியேல் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். படிங்க. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் இப்ப ஆரம்பிக்கிறார் பாருங்க. என்னதுன்னா, நீங்க வந்து ஒரு கனவு கண்டீங்க, அதுல ஒரு சிலை நின்று இருந்தது. அந்த சிலையோட தலை பாத்தீங்கன்னா கோல்டா இருந்தது. ஓகே, பொன்னை போல இருந்தது. அதோட மார்பகம் பாத்தீங்கன்னா வந்து வெள்ளியை போல இருந்தது. அதோட இடுப்பு பாத்தீங்கன்னா வெண்கலமா இருந்தது. அதோட கால் பகுதி வந்து இரும்பா இருந்தது. அதோட பாதங்கள் பாத்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும் கலந்துதான் இருந்தது சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படிப்பட்டதான் வந்து இந்த இந்த ஸ்டாச்சுவை தான் வந்து, இந்த சிலையை தான் நீங்க என்ன பண்ணீங்க, கனவுல வந்து நீங்க பாத்தீங்க சொல்லி தானியேல் சொல்றாரு. இப்ப அதுக்கான அர்த்தத்தை சொல்ற சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் வந்து சொல்லுவார். இப்போ அந்த வசனம் மட்டும் படிங்க, 31 இருந்து. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும்,
அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொல்றதா இந்த கனவு வந்து யார் கண்டா? நேபுகாத்நேசர் கண்டார் சொல்லி பாக்குறோம். இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்றாரு பாருங்க, 39ல இருந்து 36ல இருந்து. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பாராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னம் ஆக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்புடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஓகே, இது வரைக்கும் போதும். பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 ராஜ்யங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னதுன்னா தலையாகிய பொன்னை போல இருக்கிற ராஜ்யம் யாருன்னா நீங்க தான் சொல்றாரு. அப்ப அது யாரு? நேபுகாத்நேசர். அவங்க ராஜ்யம் பேர் என்னது? பாபிலோனிய ராஜ்யம்னு சொல்லி பாக்குறோம். உங்களுக்கு அப்புறம் ஒரு இன்னொன்று ராஜ்யம் வரும் சொல்லி சொல்றாங்க. நீங்க வரலாற்றுலயே நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்த ராஜ்யம் பாத்தீங்கன்னா மீதோ பெர்ஷியா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாபிலோனிய ராஜ்யம், எம்பையர். ஓகேவா? இது ஃபால் ஆஃப் பாபிலோன் எப்போ விழுந்தது பாத்தீங்கன்னா 539. ஏற்கனவே நம்ம தீர்க்கதரிசனத்துல நம்ம பார்த்தோம். ஓகே, நிறைவேறுதில்லை. அது யார் வீழ்த்தினா சொல்லி பாத்தீங்கன்னா சைரஸ் த கிரேட். சைரஸ் த கிரேட் எந்த ராஜ்யம் சொல்லி பாத்தீங்கன்னா பெர்ஷிய ராஜ்யம். ஓகே, இவங்களுக்கு அடுத்தது வந்து அப்போ பாபிலோன் ராஜ்யத்தை காட்டிலும் கொஞ்சம் கம்மியான ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். இவங்கள வீழ்த்தி வந்தது பாத்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம். ஓகே, இவங்களுக்கு அப்புறம் வந்த ராஜ்யம். இது வேணா நான் இதுல போடுறேன். கிங்டம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, இது எந்த அளவு இங்க இருக்கும் தெரியல. கிரீக் கிங்டம் ஆஃப் கிரீஸ். ஸோ இதோட முதல் ஆள் யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், இல்லைனா பிலிப் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா எதுனா அலெக்சாண்டர் தி கிரேட் மெசபடோமியன் ஆர்மி சொல்லி பார்க்குறோம். அலெக்சாண்டர் தி கிரேட் கிரீக் கிங்டம் சொல்லி பார்க்குறோம், ஏன்ஷியன்ட் கிரீக் கிங்டம். ஓகே, இவர் என்ன பண்ணாருன்னா யாரை வீழ்த்தினாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்ஷியன்ஸை வீழ்த்தினாங்க, பெர்ஷிய ராஜ்யத்தை. பார்த்தீங்கன்னா இங்கே டேனியல்ல நம்ம என்ன பார்க்குறோம்? தலை வந்து பாபிலோனை வீழ்த்தினது பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவை வீழ்த்தினது பார்த்தீங்கன்னா அடுத்தது கிரேக்க கிங்டம், அலெக்சாண்டர் த கிரேட் அவங்களுடைய ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். அவங்க உலகமெங்கும் என்ன பண்ணாங்களாம்? பிடிச்சாங்க. அதனால தான் என்ன போட்டிருக்கு? வில் ரூல் ஓவர் தி வேர்ல்டு, உலகத்தையே ஆட்சி செஞ்சாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? 4வது ராஜ்யம் வருமா? அது இருமை போல இருக்குமா? அதுதான் என்னதுன்னா ரோம ராஜ்யம், த ரோமன் எம்பையர்.
சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லா அதுக்கப்புறம் வந்தவங்க. கிரேக்க ராஜ்யத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் இவங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ராஜ்யங்கள் சொல்லி பார்க்குறோம். இப்ப இருக்கிற ராஜ்யங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கு. என்னதுன்னா, டெமோக்ரசி அது மட்டும் இல்லாம டிக்டேட்டர்ஷிப். ஓகே. ஆ யாருன்னா ஒரு தலைவர். இப்போ சைனா, ரஷ்யா, ஈரானு, நார்த் கொரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நின்னு ஆட்சி செய்றவங்க. ஓகே. வேற அவங்களுக்கு ஆப்போனன்ட் எதிரி வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. ஓகே. அவங்க மட்டும் தான் வந்து ஆளுகை செய்றவங்களா இருக்காங்க. அதான் டிக்டேட்டர்ஷிப். ஓகே. சர்வாதிகார ஆட்சி சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னொன்று என்னதுன்னா டெமோக்ரஸி மக்களாட்சி சொல்லி 2ஆ உலகமே வந்து பிரிஞ்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். இதான் வந்து பாதங்கள் இருக்கிற ராஜ்யங்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நேபுகட்நேசருக்கு சுமார் 2500 வருஷம் முன்னாடி தானியல் மூலம் அங்க தேவனே வெளிப்படுத்திருக்கிற இந்த தீர்க்க தரிசனத்தை அது இந்நாள் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்கு. அடுத்து என்னென்ன ராஜ்யம் வரும் சொல்றது வந்து நேர்த்தியா சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ கடைசியில நம்ம இருக்கிற ராஜ்யம் வரைக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸிக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கும் என்னதுன்னா சர்வாதிகார ஆட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மோதல் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு முரண்பாடா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு நிமிஷம். ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சர்வாதிகார ஆட்சியும் அதே நேரத்தில் மக்களாட்சியும் அது ஒண்ணு சேர்ந்து ஒரே உலகத்துல இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆகாது மிங்கிள் ஆகாது சொல்லி பார்க்குறோம். அதுதான் இங்க நம்ம பார்க்கறது. அப்போ இங்க அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ராஜாக்களின் காலத்திலே அந்த டைம்ல 44 படிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜாக்களின் காலத்திலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் படிங்க. அந்த ராஜ்யம் வேறு ஜனங்களுக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் என்னது அது மனுஷனோட கையினால மனுஷனால உண்டாக்கப்படாத. இப்போ பாபிலோன் ராஜ்யம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் வந்து உண்டாக்குனது. இப்போ கிரேக்க ராஜ்யமா இருக்கட்டும், பெர்ஷியா ராஜ்யமா இருக்கட்டும், இல்லைன்னா ரோம ராஜ்யமா இருக்கட்டும், இல்லை இப்ப இருக்கிற கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே மனுஷர்கள் தான். பார்த்தீங்கன்னா தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் வரப்போதான். அதான் தேவனுடைய ராஜ்யம். அதனாலதான் கைகளால் மனுஷ கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ன பண்ணதா வருதான். மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நீர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஓகே. அந்த ராஜ்யம் வந்து எப்படிமா என்றென்றைக்கும் இருக்குமா, ஃபார் எவர் அண்ட் எவர். அந்த ராஜ்யம் வந்து தேவரோட ராஜ்யம் வந்து என்றென்றைக்கும் இருக்கும். இந்த எல்லா மக்களும் கஷ்டத்தர இந்த ராஜ்யங்கள் இந்த எல்லா காரியங்களும் என்ன பண்ண போகுது முற்றிலுமா போயிட போது சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம 35 கூட படிச்சு பாருங்களேன். திருப்பி அதை ஒரு வாட்டி படிங்க. 35 2:35 தானியல். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. பாத்தீங்கன்னா அது அந்த பழைய ராஜ்யங்கள் என்ன ஆச்சா, ஒண்ணுமே இல்லாத இடம் இருக்கிற இடமே இல்லாம தெரியாம போயிடுச்சான். காற்று வந்து அதை அடிச்சு கொண்டு போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த மோதிய கல்லோ என்ன ஆகுதான் பெரிய பர்வதமாயி உலகத்தை ஃபுல்லா நிரப்பிச்சு சொல்லி பாக்குறோம். இதான் தேவனோட ராஜ்யம் சொல்லி பாக்குறோம். இதை அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இது கண்டிப்பா நிறைவேறும் சொல்லி சொல்லுவார். அந்த கடைசி வசனம் படிங்க 45. இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமாவது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். யாரு? தானியேல் முடிக்கிறார். முடிச்ச உடனே இவர் ராஜா பொண்ணு போல பயங்கர பவர்ஃபுல்லான ராஜா. ஓகே. நேபுகாத்நேசர் நம்ம பாபிலோனின் தொங்கும் தோட்டம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ராஜா சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா டேனியலோட காலிலே விழுந்துறாரு. அடுத்த வருஷம் படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அடுத்து ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால்
மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். போதும். பாத்தீங்கன்னா அவர் ராஜா வந்து அவர் கண்ட கனவையும் அதுக்கான விளக்கத்தையும் இவ்வளோ அக்யூரேட்டா தெளிவா சொன்னதுனால உங்க தேவன் தான் மெய்யானதான். ஏன்னா இது ஒரு மனுஷனால முடியாது. அப்போ தேவன் தான் இவனுக்கு வெளிப்படுத்திருக்கிறார் சொல்லிட்டு நெபுகட்நேசர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இவர் கண்ட கனவு அக்யூரேட்டா அதுதான் அதே மாதிரி அதே விஷயத்த சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்ண முடியல, நெபுகட்நேசருக்கு அதை வந்து தாங்கிக்க முடியல. அவர் உடனடியே என்ன பண்றாரு, அவர் ராஜாவா இருந்தாலும் இவன் வந்து அடிமையா இருந்தாலும் தானியேல் வந்து அடிமையா இருந்தாலும் அடிமையின் காலில் வந்து விழுந்துடுறாரு சொல்லி பாக்குறோம் அந்த அளவுக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இங்க இங்க சொன்னப்பட்ட வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மை உள்ளதா இருக்கு. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ராஜ்யங்கள் ஓகே ஒரு ராஜ்யமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ கடைசியா நம்ம இருக்கிற ராஜ்யம் தான் இப்போ களிமண்ணும் இருமும் சேர்ந்த ராஜ்யமா இருக்கு. இந்த ராஜாக்களின் காலத்தில் தேவன் அழியாத ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்றாராம். தேவன் ராஜ்யம் வரப்போதான். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து என்ன படிச்சோம்னா மனம் திரும்புகள் தேவன் ராஜ்யம் வர சமயமா இருக்கு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அங்க ரோம ராஜ்ய டைம்ல என்ன பண்ணிட்டாரு, ரோமர்கள் ஆட்சி செஞ்ச டைம் அது இயேசு கிறிஸ்து டைம். ஓகே 2000 வருஷம் முன்னாடி அப்பயே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, மனம் திரும்புகள் தேவன் ராஜ்யம் சமயமா இருக்கு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஓகேவா? ரொம்ப பக்கத்துல இருக்கும் தேவன் ராஜ்யத்துக்கு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலுக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போலதான் வேணா படிங்க ஒரு வசனம். இந்த உலகத்துல இந்த தேவனோட ராஜ்யத்துல ஓகே என்னென்னலாம் இருக்கோ என்னெல்லாம் இருக்காது சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவன் ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், இந்த உலகம் மாதிரியே இருக்குமா இல்லை வேறுபட்டு இருக்குமா? வேணா படிங்க ஐசையா 65:17. ஐசையா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்க, முந்தினவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றதா கம்ப்ளீட்டா மாத்துறாரு. முந்தினவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, அதில் இருதயத்தில் தோன்றுவதும் இல்லை, எல்லாத்தையும் மாத்துறாரு சொல்லி பார்க்குறோம். அப்ப என்னென்னலாம் மாத்துறாரு சொல்லி நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோய்கள் இருக்குமா அந்த உலகத்துல, இல்லைன்னா வந்து கண் பார்வை தெரியாதவங்க இருப்பாங்களா, இல்லைன்னா முடவர்கள் இருப்பாங்களா, இல்லைன்னா வந்து பேச்சு வாய் பேச முடியாத ஊமையர்கள் இருப்பாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்களாம். வேணா படிங்க ஐசியா 35:5-6. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பாருங்க, அப்போ குருடர்களுடைய பார்வைகள் திறக்கப்படும், முடவர்கள் இது காது கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்களாம், கேட்பாங்களாம். ஓகே, இவங்களுடைய முடவர்களுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க, மானை போல துளி குதிப்பாங்க முடவர்கள். அப்புறம் பேச்சு வராதவங்க என்ன பண்ணுவாங்களா, பாட்டு போடுவாங்களாம், சோட் ஃபார் ஜாய். ஓகே, வனாந்தரத்தில் பூத்து குலுங்குமா. ஓகே, செழிப்பா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் வரதா இருக்கு சொல்லி சொல்றாரு. எல்லாவற்றையும் நான் மாத்திக்கிறேன், எல்லாவற்றையும் பூசாக்குற சொல்லி சொல்றாரு. அங்க நோய் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா பயங்கர நோய் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வியாதி இருக்கிற சொல்லிட்டு நகரவாசிகள் சொல்வதில்லை சொல்லி பார்க்கிறோம். படிங்க 33 ஐசியா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயுமே இல்லை ஒருத்தருக்குமே என்ன இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு. ஆனா அங்க நகரவாசிகள் என்னது, அந்த பட்டணத்துல இருக்கவங்களோ அந்த நாட்டுல இருக்கவங்களோ வியாதி இருக்கு சொல்லி சொல்லவே மாட்டாங்களாம் யாருக்குமே. தேவன் ராஜ்யத்துல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களாம், அங்க நோயே இருக்காதான். அப்ப யாருக்கு வேலை கிடையாது, டாக்டர்ஸ் கிடையாது சொல்லி பார்க்குறோம். டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க, ஏன்னா வியாதி இருந்தால் தான் யார் இருக்கா, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போ வியாதியே இல்லைன்னா டாக்டர்ஸும் கிடையாது, ஹாஸ்பிட்டலும் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் வந்து தேவன் ராஜ்யம் இருக்க போகுது. ஓகேவா? அடுத்தபடியா அங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா யுத்தங்கள். இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் தான் இருக்கு. இப்போ யுத்தத்துல தான் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாடும் வந்து அவங்க காசு சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாட்டில் வந்து பட்ஜெட்னு போட்டாங்கன்னா ஓகே, பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 50 இல்லைன்னா சில நாடு 60%, சில நாடு 70% வரைக்கும் என்ன பண்றாங்க சதவீதம் அவங்க ராணுவத்துக்கு தான் செலவு பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தற்காத்து கொள்றதுக்கும் அதே நேரத்தில் போய் தாக்குறதுக்கும் அவங்க என்ன பண்றாங்க, எல்லா ராணுவ காரியங்களும் சேர்த்து வைக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். மக்களுக்கு படிப்புக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய
உடல் பலவீனத்துக்கு, இந்த நோய்களுக்கு அந்த மாதிரி செலவு பண்றதை காட்டிலும் நாடு எதுக்கு செலவு பண்ணுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்மி, மிலிட்ரி, நேவி சொல்ற அந்த காரியங்களுக்கு தான். ஓகே, படைகளுக்கு தான். ஓகே, சோல்ஜர்ஸ்க்கு, சிப்பாய்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமா செலவு பண்றாங்க நாடை பாதுகாக்கிறதுக்காக. ஓகேவா? அது யோசிச்சு பார்த்தாலே காமெடியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷர்கள், நம்ம எல்லாருமே ஒரே ஒரு சின்ன ஒரு உலகத்துல இருக்கிறோம். நம்ம நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா காட் என்ன பண்றாரா, எல்லாத்தையும் யுத்தங்களை ஓய பண்ணிக்கிறாராம். வேணா படிக்கலாம். சங்கீதம் 46:9. அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். பாருங்க, பூமியின் கடையாந்தரந்த மட்டும் என்ன பண்றாராம், யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். அவர் எல்லா யுத்தங்களும் நிறுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். வில்லை உடைக்கிறாரு, எல்லா ஈட்டியை முறிக்கிறாராம். இனிமேட்டு யுத்தங்களே பண்ணக்கூடாது சொல்லிட்டு. அப்போ தேவன் ராஜ்யத்துல யுத்தமே கிடையாது. அப்ப மிலிட்ரி, ராணுவத்துக்கான சேர்க்கை எதுவுமே கிடையாது சொல்லி பார்க்குறோம். எல்லா நாடும் என்ன இருக்குது, பார்டரே இருக்காது. பார்டர் இருக்கிறதுனால தான் இது ஏன் வீடு, இது ஏன் நாடு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? தேவன் பார்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரு உலகமா மாத்த போறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா வந்து அங்க ஏழை பணக்காரங்க சொல்லி இருப்பாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. படிக்கலாம். இல்லைன்னா வந்து பசி பட்னியில இல்லைன்னா காசு இல்லாம இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு எல்லாமே கிடைக்க சொல்லி பார்க்குறோம். வசனம் படிங்க. ஐசியா 30:23. 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலில் உள்ள ஸ்தலங்களிலே மேயும். ஓகே, பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க விதைக்கிறது எல்லாமே வந்து நல்லதாக தரும். இப்ப பாத்தீங்கன்னா விதைக்கிறதுலாம் என்ன பண்ணுது, முள்ளு குறுக்கு தான் தருது சொல்லி பாக்குறோம். ஓகே, அதோட பலன் தர மாட்டுது. நீ கஷ்டப்பட்டு நீ என்ன பண்றது, நீ வேதனையோட விதைப்ப, ஆனாலும் அது வந்து என்ன பண்ணாது, உனக்கு பலன் தராது சொல்ற அந்த சாபத்துலதான் என்ன இருக்கு, உலகமே போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொடி தியானி விதைக்கப்படும், இல்லைன்னா ஒரு கையளவு விதைகள் விதைக்கப்பட்டாலும் அது வந்து பயங்கரமா விளைச்சல் தருமா. ஓகே, ரிச் அண்ட் பிளென்டி, அதான் இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வளர்க்குற அந்த மிருக ஜீவன்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கொழுமையாவும் நல்லாவுமே இருக்கும் சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட உலகம் தான் வரப்போகுது சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லாமே செழிப்பு, எல்லாமே நல்ல நன்மையா இருக்க சொல்லி, நன்மையா இருக்க போது சொல்லி பாக்குறோம். அதே போல இன்இக்வாலிட்டி, பணக்கார ஏழை பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு. பணக்கார ஏழை சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம். படிக்கலாம். மீகா 4:4. மீகா 4:4. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தன் தன் சொல்லும்போது அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாரா, வீடு வாசல் திராட்சை செடி அவங்களுக்கு சொந்தமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஆனா அதே மாதிரிதான் ஏழைகளுக்கு இருக்கு, அதே மாதிரிதான் பணக்காரங்களுக்கு இருக்கா. பணக்காரங்களுக்கு அதிகமா இருக்கு, ஏழைகளுக்கு கம்மியா இருக்கு சொல்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஈக்குவல். ஓகே, தன் தன் விஷயத்துல தேவன் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு வந்து அப்ப பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வே வந்து இருக்காது, இன்இக்வாலிட்டியே இருக்காது சொல்லி பாக்குறோம். எல்லாமே வந்து ஈக்குவலா இருப்பாங்க, மக்கள் எல்லாருமே சரிசமமா இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி கரப்ஷன். கரப்ஷன்னா என்னது, கரப்ஷன்னா இப்போ கீழே பிரைபு இல்லைன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து காசு கொடுத்து ஏதாவது காரியங்கள் பண்றது, இல்ல லஞ்சம் கொடுக்கறது, அதுதான் கரப்ஷன் சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி லஞ்சம் காரியங்கள் இருக்குமோ சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா யார் ஆட்சி செய்யறா, தேவனே ஆட்சி செய்யறாரு சொல்லி பாக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் நீதி அவரோட சிங்காசனமா இருக்கு. ஓகே, படிக்கலாம். சங்கீதம் 97:2. 97:2. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அவர் சிங்காசனத்தின் ஆதாரம் சொல்லி பாக்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் வருது சொல்லி பாக்குறோம். அப்போ கடைசியா வந்து என்னதுன்னா மரணம். அந்த உலகத்துல மரணம் இருக்குமா சொல்லி பாத்தீங்கன்னா மரணமும் இருக்காதான். ஓகே, மரணம் சொல்றது ஒரு சாபமா. ஓகே, வேணா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:54.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அந்த உலகத்துல மரணம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாத சரீரத்தை பெற்றுக்கொள்ள போதான், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாம இருக்கிற ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள போதான். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட போது சொல்லி பார்க்கிறோம். ஆனால்தான் வெளிப்படுத்தல் 21 தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை சொல்லிட்டு. அது எப்ப சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமியில. அது நீங்க 1 படிங்க, அப்புறம் 4 படிங்க. வெளிப்படுத்தல் 21 ஃபர்ஸ்ட் படிங்க, அப்புறம் 4 படிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, புதிய வானம் புதிய பூமி, தேவன் ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒளிந்து போயின. இதுக்கப்புறம் தான் தேவன் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், பூசாக்கிட்டேன். ஐ எம் மேக்கிங் எவ்ரிதிங் நியூ. அதுவும் படிச்சிருங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எப்படி தானியேல் அங்க சொன்னார் பாத்தீங்களா, அந்த கல் ராஜ்யமாவும் சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளது, இது எழுது, ஓகே, இது நிச்சயமா நிறைவேறும் சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இது 2000 வருஷம் முன்னாடி வெளிப்படுத்தல யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசன வசனங்கள் சொல்லி பார்க்குறோம். ஆனா இது வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றது, தானியேலுக்கே வெளிப்படுத்திட்டாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் நம்ம இங்க வெளிப்படுத்தல் இந்த புத்தகத்திலேயே நம்ம படிக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல தேவன் அந்த ராஜ்யத்தை கொண்டு வர போறாரு. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல, கொஞ்ச நாட்கள் அதை இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்போ என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை தேவன் உருவாக்க போறாரு சொல்லி பார்க்குறோம். அந்த ராஜ்யம் தான் தேவனோட ராஜ்யம். அப்போ அந்த ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா யார் இருப்பா சொல்லி பாத்தீங்கன்னா, ராஜா இருக்கிறாரு, அவர் கீழே யார் இருப்பாங்க, அவங்களுடைய கவர்மெண்ட்ல வேலை செய்யற மக்கள் இருப்பாங்க. எப்படி சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னா அங்க கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கீழே பணி செய்யற அந்த மினிஸ்டர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ஊழியர்கள் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மக்கள் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை கவர்மெண்டா செலக்ட் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவரோடு கூட ஆளுகை செய்யறதுக்காக அது ஒரு கூட்டமா இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதே போல ராஜாவா யார் இருக்கா, தேவன் இருக்கா சொல்லி பார்க்குறோம். அப்போ மக்கள், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, திருப்பி உயிரோட அவங்க புதிய சரீரத்துல இந்த ராஜ்யத்துல இருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். அங்க நீதி கத்து தரப்புறம், அங்க நல்லா சந்தோஷமா தேவனோட ராஜ்யத்துல சந்தோஷமா இருப்பாங்க. நோய் இருக்காது, பசி இருக்காது, பட்னி இருக்காது, மகிழ்ச்சி, மரணம் இருக்காது சொல்லி பார்க்குறோம். பெரிய விஷயம் மரணமே இருக்காது சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட உலகம் தான் தேவன் ராஜ்யமா இருக்குது. அதுதான் இங்க நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசருக்கு சொன்னதா இருக்கு. அதே நேரத்துல இங்க வெளிப்படுத்தல நம்ம பார்க்குற விஷயமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தின் அதிபதி யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் கிடையாது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசனம்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். எங்க படிக்கிறோம்னா 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன். இப்பிரபஞ்சத்தின் தேவன்னா இந்த உலகத்தின் தேவன் யாருன்னா பிசாசானவன் சொல்லி பார்க்கிறோம். ஆனால்தான் இந்த உலகத்துல இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், தீமைகள் எல்லாம் நடக்குது. அது ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு என்னதுன்னா, இந்த உலகத்தை தேவன் இருந்தாருன்னா தேவன் நல்லபடியாக நடத்துவார் சொல்லி பார்த்தோம். கண்டிப்பா தேவன் இருந்தாருன்னா நல்லபடியாக தான் நடத்துவார். ஆனா இப்ப ஆளுகை செய்யறது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசு. அவன் எப்படி இந்த ஆளுகைக்கு வந்தான், எப்படி மனுஷங்களை ஆளுகை இல்லைன்னா அவங்க ரூல் பண்ண ஆரம்பிச்சான் சொல்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த உலகம், இப்ப இருக்கிற உலகம் பாத்தீங்கன்னா பிசாசனவனாகிய சாத்தானுடைய ஆளுகையில இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து அவர் 40 நாள் சோதிக்கப்படும் போது கூட பிசாசு என்ன சொல்றான்னா, என்னை பணிந்து கொள், நான் இந்த உலகத்தை என்ன பண்றேன் உனக்கு கொடுக்குறேன் சொல்லி சொல்றோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா யார் கையில இருக்கு? இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசின் கையில் இருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அந்த பிளாத்து முன்னாடி, அவர் மரிக்க போறதுக்கு முன்னாடி கூட அந்த பிளாத்து முன்னாடி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யம் என்னுடையது கிடையாது,
இந்த ராஜ்யம் என்னுடையதா இருந்தாங்கன்னா என்னுடைய ஆட்கள் வந்து என்னை காப்பாத்திருப்பாங்க. இந்த ராஜ்யம் என்னுடைய ஆளுகையில கிடையாது சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அப்ப பாத்தீங்கன்னா வரப்போற ராஜ்யம் தான் என்ன இருக்கு? தேவ இயேசு கிறிஸ்தா இருக்கு. அதனாலதான் வந்து தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்கு, தேவன் ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருக்க ராஜ்யம் வந்துருச்சு, இதுதான் தேவன் ராஜ்யம் சொல்லி சொல்லல, அது சமயமா இருக்குதான் சொல்றாரு. ஓகேவா? இப்ப இருக்கிற ராஜ்யம் வந்து தேவனோட ராஜ்யம் சொல்லல. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப எப்போ தேவன் ராஜ்யம் வரும் சொல்லி பார்த்தோம்னா அது இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. அந்த பிரேயர் தான் இயேசு கிறிஸ்து கத்திருந்தார். அது எங்க வரப்போகுது? இங்க இருக்குதா, இல்ல பரலோகத்துல இருக்குதா, இல்ல நம்ம இருதயத்துல இருக்குதா? தேவன் ராஜ்யம் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா தேவன் ராஜ்யம் நம்ம இருதயத்துல இருக்கு, இல்லைன்னா வந்து பரலோகத்துல இருக்கு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா தேவன் ராஜ்யம் எங்க வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியில தான் வரப்போகுது. அது நம்ம இயேசு கிறிஸ்து கத்திருந்த பிரேயர்லயே இருக்கு. படிங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் தானே, 6 ஒரு நிமிஷம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம் வருவதாக, பூமிக்கு வருவதாக. ஓகே, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, அதனாலதான் அங்க மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. அப்ப பூமியில இல்லாதனால தான் நம்ம என்ன பண்றோம், பிரேயர்லயும் வேண்டுதல்லையும் நம்ம என்ன பண்றோம்னா உமது ராஜ்யம் வருவதாக சொல்லி ப்ரே பண்றோம். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கத்தந்த ஒரு பிரேயரா இருக்கு. அந்த ராஜ்யத்துக்கு தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேவனோட ராஜ்யம். ஸோ இந்த ராஜ்யத்துல வந்து எல்லா மகிழ்ச்சி எல்லா சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற உலகம் வந்து யார் கையில இருக்குன்னா பிசாசு கையில இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள்ல தேவன் என்ன பண்ண போறாரு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அதை நீக்கி அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போது சொல்லி பார்க்குறோம். இதை வெளிப்படுத்தல் 11:15 அதை படிச்சிருங்க. வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். சதா காலங்களும் வீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஓகே, சதா காலங்களும் ராஜரிகம் பண்ணுவார் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம ப்ரே பண்றோம். இந்த இயேசு கிறிஸ்து கத்து தந்த ப்ரேயரையும் நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து ப்ரே பண்ணலாம். ஸோ இந்த புரிதல், இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மனுக்குலத்தின் எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன, ஏற்ற காலத்தில் எப்படி வந்து ஒருத்தரையும் அவர் காப்பாத்துறாரு, எப்படி இந்த ஆளுகை வந்து சாத்தன் கிட்ட போச்சு, இந்த பூமியின் ஆளுகை, இந்த இப்போ இருக்கிற உலகத்தின் ஆளுகை வந்து எப்படி சாத்தன் கிட்ட போச்சு சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி.